ஆனால் இது புதியதாக அனுப்பவில்லை நம்முடைய கவர்னர். அது வழக்கத்துக்கு மாறி அனுப்பியிருக்கிறார். ஆக ஏ பூத்தி போயிடும் ஆ பூத்தி போயிடு. அதே போல அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்க பழைசா கட்டின தடுப்பணையை பத்தி நான் பேசல, இந்த 4 ஆண்டுல எத்தனை தடுப்பணை கட்டினீங்க அதை பத்தி தான் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு திருப்பத்தூர்ல சொல்லியிருக்கேன். அதை அறிக்கையில் நல்லா போட்டிருக்கு. கலைஞர் தொடங்கி இன்றைய முதல்வர் தளபதி காலத்தில் சேர்த்து கட்டப்பட்டவையில் பரிசா எழுதியிருக்கேன். அதை படிக்கல அவர் சரியா. மாதிரி ஏதோ பேசுகிறா, சரி விட்டுவிட்டேன், இல்லைன்னா இதே பண்ணியிருப்பேன். அதே போல் இன்னொன்று சொன்னார் வேலூரில், எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அமைச்சர், மூத்த அமைச்சர் துரைமுருகன், அதனால தான் அவர் அந்த சமூகத்தின் காரணமாகத்தான் திமுகவில் வந்து ஒதுக்கப்படுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வேலூரில் வச்சுட்டு போயிருக்காரு சார். ஒதுக்கப்படுறா இல்லையான்னு சொல்ல வேண்டியதுதான். அவர் இல்லை, அவர் அவங்க அப்பாவுக்கு சொன்னால் போதும். அதே போல் வந்து ஸ்டாலின் வந்து அடிக்கடிக்கு சொல்கிறாரு, நாங்கள் வந்து பாஜகவோட அடிமையே, கூட்டணி வச்சாலும் எங்கள் கொள்கை வேறு பாஜக கொள்கை வேறுன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னால் அவரை தான் கேட்கணும், என்ன கேட்டால். அதே போல் வந்து மக்களுக்கு எந்தவித ஒரு நல்ல திட்டங்களும் கொண்டு வரல, திமுக வந்து 0 மாடல் ஆட்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அங்கங்கே வச்சுட்டு வந்தாரு. இந்த போட்டோ வாங்க அனுப்புங்க அவருக்கு சார், இந்த போட்டோ வாங்க அனுப்புங்க, எப்படி வந்திருக்காங்க ஜனங்க. அதுதான் சார் அவர் என்னன்றாரு, நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களுக்கு அவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அந்த பெயரை வாங்கிக்கிறாங்க, திட்டங்கள் எல்லாமே நாங்கள் கொண்டு வந்தது தான் அப்படின்னு. இதெல்லாம் அவர் கொண்டு வந்தாராமா அப்படின்னு சொல்றாரு சார். அவர் எந்த ஒரே ஒரு மாதிரி ஒரு தாய்மார்களுக்கு ஒரு குழந்தைங்களுக்கு 1000 ரூபா, இதுக்கு 1000 ரூபா, அந்த அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுத்தாலும் எங்களை காட்டுறது பார்க்கலாம். அவருக்கு முதல்ல வந்து விவரமே தெரியல, வாடா நான் விட்டுருவேன், அதனால அவர் பேச்சு எனக்கு பாவேன். அம்மா கிளினிக்னு இருக்கும்போது ஒரு வாரம் வந்து வாரத்தில் 7 நாள் இயங்க நின்றது, அதை நிறுத்திட்டு இப்போ நலம் காக்கும் ஸ்டாலின் எப்போ ஒரு முறை சும்மா ஒரு பேச்சுக்காக அந்த மருத்துவ முகாமை வந்து இப்போ தொடங்கி இருக்காங்க திமுக அரசு. டெய்லி அதெல்லாம் டெய்லி 6 ஏற்கனவே நடந்துருந்தானே, அதெல்லாம் நடக்குது பாவம். அவர் சொல்கிறது போய் சொல்லுங்க, வேறு யாருன்னு. அதே போல் வந்து ஆணவ படுகொலை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லைன்ட்டு ஆணவ படுகொலை எந்த ஆட்சி வந்தாலும் தலை தூக்குது. இப்போ கூட்டணியில் இருக்கிற உங்கள் கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆணவ படுகொலையை நிறுத்தணும்னா அதுக்கான வந்து கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்காங்க. ஒரு சட்டத்துறை அமைச்சராக முதலமைச்சர்கிட்ட பேசி அதுக்கு சட்டம் இயற்றுறதுக்கு எதனா பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? என்ன செய்வேன்னு அவரோட பேசுவேன், அதுக்கு முன்னால் உங்களோட பேசுவேன். இல்லை, அது ஏற்றத்துக்கு எதனா வாய்ப்புகள்? அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். சட்டங்கள் கடுமையானதா, குற்றங்கள் குறையன்ற மாதிரி அவர் எல்லாம் அதை பற்றி பேச மாட்டேன், சொல்ல முடியாது. இப்போ ஏன்னா சில விஷயங்கள் சட்டசபைக்கு வர்றது ஏதாவது பேச. விரைவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுதில்லை, அதில் எதனா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? இருக்கலாம்.